கோடை நர்சரியின் அன்பு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தோழி வந்து எனக்கு உடனடியா மாடி தோட்டத்துக்கு தேவையான பழமரக்கன்றுகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்களும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் என்னென்ன பழமரக்கன்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்க காயோடையே எனக்கு வேணும், எனக்கு உடனே பறித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு செட் பண்ண ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் பிளான்ட்ஸு புஷ்ஷியாக அடர்த்தியாக இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா 24 இன்ச் பாட்டில் நாங்கள் வந்து இப்போ பிளான்டேஷன் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். 24 இன்ச் பாட்டு. இதில் வந்து வாட்டர் ஆப்பிள் வைக்க சொன்னாங்க. இது வாட்டர் ஆப்பிள் வந்து நாங்கள் இந்த பாட்லேயே மணல், செம்மண், கொக்கோபிட், டேப்லெட்ஸ், வெர்மி காம்போஸ்ட், தொழு உரம், நீம் டேப்லெட்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். எல்லாமே கலந்து நாங்கள் இந்த பிளான்ட்டை ஊண்டி ரெடியாக அவங்க மாடியில் கொண்டு போய் வச்சுருவோம். அதுதான் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் டெரஸ் கார்டனிங் பண்ணுறது. இப்போ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் டெரஸ் கார்டனிங் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பழமரக்கன்றுகள்லாம் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். நீங்கள் எங்கேயுமே போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டு, சாயில், கொக்கோபீட்டு, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ரெடிமேடாக நாங்களே ஊண்டி உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி 15 டேஸ்க்கு ஒரு தடவை உரம் போட்டிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு உடனடியாக காய்கள் தரக்கூடிய மரங்கள் வந்து நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டியான பழமரக்கன்றுகளுமே இருக்குது. இப்போ வாட்டர் ஆப்பிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய 24 இன்ச் பாட்டில் தான் வைக்கிறோம். ஆல்ரெடி 4 இயர்ஸ் வளர்ந்த கண்டு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த தொட்டி போதுமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். கண்டிப்பாக 24 இன்ச் பாட்டு இதுக்கு போதுமான அளவு தான். ஏன்னா ஆல்ரெடி அது 4 இயர்ஸ் வளர்ந்த கண்டு அப்படின்றதுனால வேறு, தண்டு, இலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கும். நல்லா மெச்சூர்டான மரம். உங்களுக்கு பலன் மட்டும்தான் தரும். இது அடுத்து நிறைய வளருமா அப்படின்னா கொஞ்சம் ஹைட் வரும், அதுக்கப்புறம் வராதுங்க. நிறைய பழங்கள் மட்டும்தான் தரும். நீங்கள் அடிக்கடி ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தொட்டியில் ஊனும்போது மண் வந்து ஓரளவுக்கு தான் சத்துக்களை வந்து இழுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெரஸ் கார்டனிங்கில் நீங்களும் எல்லா விதமான பழங்களுமே பறித்து உங்கள் வீட்டில் ஆர்கானிக் முறையில் நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா நம்மளே வளர்த்து நம்ம மரத்தில் காய்ச்ச பழத்தை பறித்து சாப்பிடும்போது அதுவுமே ஒரு தனி ருசி தான். ஆல்ரெடி நான் ஒரு மாடி தோட்டத்தில் வீடியோ போட்டிருந்தேன், எப்படி ப்ரூன் பண்ணணும், எப்படி ரோஸ் கட்டிங்லாம் பண்ணணும், எப்படி பிளான்ட்ஸுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வீடியோ போட்டு அதை எடிட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால லாங் வீடியோ வந்து என்னால் போட முடியல. நிறைய உங்களுக்கு டிப்ஸு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் தான். ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது அதுக்கெலாம் எனக்கு டைம் வேணும். ஏன்னா அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. நம்ம நர்சரி வேலைகளே எனக்கு நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி எனக்கு எடிட் பண்ண முடியல. உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி போடுறேன். இப்போ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் டெரஸ் கார்டனிங் பண்ண சொல்லி நிறையா தோழிகள் வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்மக்கிட்ட டெரஸ் கார்டனிங் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் என்னென்ன பழமரக்கன்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வாட்டர் ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு. சப்போட்டா கேட்டிருந்தாங்க. சப்போட்டா வந்து காய்கள், பிஞ்சு, பூவோடு தான் பெரிய ஒரு 10 ஃபீட் உயரத்தில் நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம். அடுத்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, வியட்நாம் ஆரஞ்சு கேட்டிருந்தாங்க. ஸ்வீட்டாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸ்வீட் ஆரஞ்சுமே நாங்கள் இந்த மாதிரி பாட்டில் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். ஆப்பிள் செர்ரி கேட்டிருக்காங்க. ஆப்பிள் செர்ரி பார்த்திங்கன்னா தினந்தோறும் காய்க்கக்கூடிய ஒரு மரம். ஒன்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா போதும், ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ரைஸ் கேட்டிருக்காங்க. சாத்துக்குடி வியட்நாம் கேட்டாங்க. அதுவும் நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அதுவும் காய்களோடையே இருந்தது. எனக்கு இந்த காய்களோடையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த வியட்நாம் சாத்துக்குடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கொய்யா, தாய்வான் பிங்க் கொய்யா வந்து 10 ஃபீட் உயரத்தில் காய்கள் வந்து நல்லா ருசியாக இருக்கக்கூடிய ஒரு கண்டு.
இதுவுமே உங்களுக்கு காய்கள் பிஞ்சு போன உடனே நீங்கள் ஒரு 1 மந்தில் நீங்கள் காய் பறித்து சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி பிஞ்சோடு தான் வந்திருந்தது. அதுவும் கேட்டிருந்தாங்க. அதுவும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முள் சீத்தா இலைகள்லேருந்து காய்கள்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு மெடிசனல் வேல்யூ உள்ள பிளான்ட்ஸு. நிறைய பேத்துக்கு முள் சீத்தானா சப்புன்னு இருக்கும், அதை சாப்பிட முடியாது, அது ஜூஸ் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முள் சீத்தாவா அப்படின்னு சொல்லுவாங்க. முள் சீத்தாவோட பயன்கள் பாருங்கள், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முள் சீத்தாவில். நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், அப்படியும் சாப்பிட்லாம். இலைகளை வந்து ட்ரை ஆக்கி பவுட்ரு பண்ணி அதில் தான் டேப்லெட்ஸே பண்ணுறாங்க. அவ்வளோ மெடிசனல் வேல்யூ உள்ள முள் சீத்தா நம்மக்கிட்ட கிடைக்கும். நீங்கள் வச்ச உடனே உங்களுக்கு ஈல்டு தரக்கூடிய முள் சீத்தா 10 அடி உயரத்தில் கிடைக்குங்க நம்மக்கிட்ட. 7 அடி 8 அடி 9 அடி 10 அடி அந்த உயரத்தில் நம்மக்கிட்ட கிடைக்கும். உடனே நீங்கள் வந்து காய்கள் பறிச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜில் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரூட் ரைஸ் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த மரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ, இமாம்பஸ் மேங்கோ கேட்டிருந்தாங்க. இமாம்பஸ் மேங்கோ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாங்கண்டு. இமாம்பஸும் எனக்கு அதே மாதிரி தொட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இமாம்பஸும் நம்மக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. எல்லா விதமான கண்டுகளுமே இப்போ ரெடியாக நாங்கள் தொட்டியில் அவங்களுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி ஊண்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான மரக்கண்டுகள் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. மாதுளை, நெல்லிக்காய், அத்திப்பழம், முள் சீத்தா, ராம் சீத்தா, சப்போட்டா, கொய்யா, ஆப்பிள் செரி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கோகோனட்டில் வந்து TXT கண்டு வந்து குட்டை ரக கண்டு, அதுவுமே எனக்கு ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எல்லாமே நாங்கள் இங்கேயே ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா உடனே ரெடியாக கொண்டு போய் மாடியில் இறக்கிடுவோம். ஆனால் இதை தூக்கி ஏற்றி இறக்குறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வெயிட் வந்து பயங்கரமான வெயிட்டாக இருக்கும். நீங்கள் 1 மாடி 2 மாடி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 1 மாடிக்கு ஏற்றிடலாங்க. 2வது மாடியாக இருந்தாலும் ஏற்றி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் அதை ஒரி பண்ணவே வேண்டாம். எத்தனை மாடினாலும் ஏற்றி இறக்குறக்கு ஆள் இருக்காங்க. ஏற்றி கண்டிப்பாக கொண்டு போய் வச்சுருவாங்க. இது வந்து லெமன் ட்ரீ, தாய்ப்பாட்டி லெமன் சொல்லுவாங்க. கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு லெமன் ட்ரீ. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து செடியாக காக்கக்கூடிய வெரைட்டி. பெருசாக காய்க்கும். ஒரு குப்பில் பார்த்திங்கன்னா 10 20 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காய்க்கக்கூடிய ஒரு லெமன் வெரைட்டி. அவங்களும் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி காயோடு தான் இருக்குது. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்ததுங்க, அதனால் கொஞ்சம் கிளியராக இல்லை. எல்லா மரங்களுமே நம்மக்கிட்ட காயோடு தான் இருந்தது. இதை வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து டெம்போவில் வந்து ஆள் வச்சு ஏற்றி அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குறக்காக எல்லா விதமான பழக்கரண்டுகளுமே ரெடியாக இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ப்ராப்பராக ஊண்டிடுவாங்க. கீழே ஹோல் இருக்கான்னு செக் பண்ணிடுவாங்க. டேப்லெட்ஸ் போட்டுருவாங்க. நம்ம மண் என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளான்ஸுமே எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதை எல்லாமே டெம்போவில் ஏற்றி அவங்க வீட்டில் இறக்கி போய் செட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க வீட்டில் போய் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா மண், செடி, டெம்போ எல்லாமே தனித்தனியாக வரும். அதனால் நாங்கள் இங்கே எல்லாமே எங்ககிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாமே இங்கேயே ரெடி பண்ணி பிளான்ட்டே ஊண்டி ரெடியாக நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்றோம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். டெரஸ் கார்டனிங் வந்து உடனடியாக ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் உங்கள் வீட்டுக்கே தேடி வந்துடுங்க. இந்த மாதிரி டெம்போவில் போட்டுட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ உயர கண்டுகள் போயிட்டுருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு பாருங்கள். எல்லா கண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கும் நம்ம வந்துட்டோம். அவங்க வீட்டில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த தென்னை மரம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த தென்னை மரத்தை வந்து நாங்கள் வீட்டு முன்னாடி வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த தென்னை மரத்தை வந்து வச்சுட்டோம். இப்போ மாடிக்கு போயிடலாம். இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருந்தாங்க, லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங், அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம டெரஸ் கார்டனிங் நம்ம பண்ணது இருக்குது. அந்த பிளான்ட்டையும் காமிக்கிறேன். இது வந்து சிட் ஹவுஸில் வந்து அவங்க ஸ்டார்லைட் மரம் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அவங்க வந்து சிட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்லைட்டு நல்ல வாசமான பூ மரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மொராயான ஒரு பூ மரம், கருவேப்பிலை மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் பூ வரும், நல்லா வாசனையாக இருக்கும். அவங்க நிஷா நல்லா இருக்குதா? பிள்ளைங்க மாதிரி பார்த்துப்பீங்க.